ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் ரெகுலராக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம யார்கிட்டையாவது பேசும் பொழுது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை பற்றி நம்ம பேசியிருப்போம். நம்ம பேசி முடிச்சுட்டு நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே நீங்கள் என்ன பேசுனீங்களோ அந்த ப்ராடக்டோட ரிலேட்டடான வீடியோஸ், அதோட டீட்டெயில்ஸ், அதோட இமேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்ஸாக வந்துக்கிட்டு இருக்கும், விளம்பரமாக வந்துக்கிட்டு இருக்கும். இதை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். இது என்னடா, இது நம்ம பேசுகிறத யார் ஒட்டு கேட்டு எல்லாம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கூகுளோட ஆடியோவை எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறது தான். நம்ம பேசக்கூடியது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியில் கொடுக்கறதுனால நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டு நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, இது எனக்கு வேண்டாம், பேசுகிறது எல்லாமே ப்ரைவசியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் பேசுகிறது எதுவுமே வெளியில் தெரிய வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இந்த ஃபியூச்சரை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கூகுள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அக்கௌண்ட்டு எனேபிள் இருக்கோ அந்த அக்கௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு ரைட் சைடில் இருக்க ஒரு குட்டி ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு கூகுள் அக்கௌண்ட் இருக்கும், ஒரு சில பேருக்கு மேனேஜ் அக்கௌண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நகர்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா டேட்டா அண்டு ப்ரைவசின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வெப் அண்டு ஆப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டியான அதில் உள்ள சைட்டு, ஆப்பு, கூகுள் டிவைசஸ்ஸு, நீங்கள் என்னென்ன சர்வீசஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஓகே கொடுத்துருக்கீங்க. செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலுமே இல்லை வந்து ஆப்பில் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலுமே அது கூகுளில் சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்கள் காண்டாக்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி வாய்ஸில் பேசும் பொழுது ஏதாவது ஒரு ப்ராடக்டை பற்றி பேசுனீங்கன்னா அந்த வாய்ஸை, ரெக்கார்டிங் வாய்ஸை எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட டீட்டெயில் இல்லை அதோட ரிலேட்டட் ப்ராடக்டோட டீட்டெயில் ஃபுல்லாகவே உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் டிஸ்பிளே ஆகுது. ஒரு சில பேர்த்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சில பேருக்கு இது தொந்தரவாக இருக்கும். இல்லை நான் ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே எனக்கு டிஸ்பிளே ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 ஆப்ஷனையுமே நீங்கள் எடுத்துருங்க. ஃபோர்த் ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டு இன்க்ளூட் விசுவல் சர்ச் ஹிஸ்ட்ரி. நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு எதையாவது சர்ச் பண்ணால் கூட அது ரிலேட்டடான இமேஜஸ், அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அந்த டீட்டெயில்ஸ்லாம் மறுபடியும் எனக்கு ஷோ ஆக வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 3 ஆப்ஷனையும் நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இது ஒவ்வொரு ஆப்ஷனையுமே டிக் பண்ணிக்கிட்டு வந்து கீழே ஸ்டாப் சேவிங்னு கேட்கும், நீங்கள் ஸ்டாப் சேவிங் கொடுத்துருங்க. இதுமாதிரி ஒன்றா கிளிக் பண்ணி டர்ன் ஆஃபு, ஸ்டாப் சேவிங் இது மாதிரி கொடுத்துருங்க. அது 3 ஆப்ஷனையுமே டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் சர்ச் பண்ண டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து திருப்பி உங்களுக்கு வந்து அது அட்வர்டைஸ்மெண்ட்டாக வராது. ஓகேவா? இல்லை எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் டர்ன் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக எல்லாமே ஆஃப் ஆகிடும். நீ டர்ன் ஆஃப் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே கூகுள் சேவ் பண்ணாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்ககிட்ட யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாக்கள் இருக்கா? அதில் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியுமா? அப்போ நீங்கள் வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தான் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.